ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, நான் தான் உங்கள் வேலன். என்னடா பேசுகிறது பொண்ணு ஆனால் பேர் மட்டும் வேலன் இருக்குன்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க, நான் ஒரு முருகர் பக்தி உள்ள பொண்ணு. எனக்கு முருகன்னா ரொம்ப பிடிக்குன்ற ரீசன்னாலவே என் சேனலோட நேமும் வேலன் vlogs அப்படின்னு பவர்ஃபுல்லாக இருக்கணும்னு இந்த டேக் நேம் வச்சுருக்கேன். ஸோ இதுதான் என்னோடய ஃபர்ஸ்ட் யூடியூப் வீடியோ அப்படின்றதுனால நல்ல ஒரு பாசிட்டிவான நல்லா இருக்கும்னு தோணுச்சு. அதுக்கு தான் நினைத்தாலே முக்தி தரும் நம்ம திருவண்ணாமலைக்கு வந்திருக்கேன். இப்போ மணி ராத்திரி 8. இந்த நைட் வைப்ஸில் பைக்கில் கிரிவலம் போக போகிறோம். இது வெறும் ரைட் மட்டும் இல்லைங்க, இதில் இருக்க அஷ்டலிங்கம், இடுக்கு பிள்ளையார் அண்ட் சில மிஸ்ட்ரி விஷயங்களையும் நான் அவங்க கூட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் இருந்தால் மன்னிச்சிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். வாங்க ரைடுக்குள்ளே போகலாம். நம்ம ரைடை ராஜகோபுரம் கிட்டே இருந்து தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். கிரிவலம் மொத்தம் 14 கிலோமீட்டர்ஸ்ங்க. நம்ம கிளாக் வைஸ் டைரக்ஷனில், அதாவது வலம்புரியாக தான் சுற்றி வர போகிறோம். பொதுவாக பௌர்ணமி அப்போ இங்கே ரொம்ப கூட்டம் அள்ளும், பைக்கில் வரவே முடியாது. அதனால தான் நானே வீக் டேஸில் டைம் சூஸ் பண்ணி வந்திருக்கேன். ஸோ இப்போ இந்த டைமில் ஃப்ரீயாக காற்று வாங்கிட்டே நம்ம போகலாம். மக்களே, இந்த 14 கிலோமீட்டர் கிரிவல பாதையில் 8 ஸ்பெஷல் சார்ஜிங் பாயிண்ட்ஸ் இருக்குது. அது என்னென்னு கேட்குறீங்க? அதுதாங்க அஷ்டலிங்கங்கள். ஒவ்வொரு லிங்கமும் உங்கள் லைஃபோட ஒரு பாட்டை சரி பண்ணும். அது என்னென்னு பார்க்கலாம். முதல்ல இந்திரலிங்கம். ஸோ பவர் அண்ட் ஸ்டேட்டஸ்க்கு ரொம்ப ஃபேமஸ் இவர் தான். நீங்கள் ஆஃபீஸில் பாஸ் ஆகணுன்னாலும் சரி, உங்கள் செல்ஃப் கான்ஃபிடென்ஸை பூஸ்ட் பண்ணனாலும் சரி, இந்த லிங்கம் கிட்ட ஒரு ஹை கிரிவல பாதை போகிறதுக்கான சைன் போர்டு இங்கே வச்சுருக்காங்க. ஸோ இதை ஃபாலோ பண்ணி நம்ம ரைட்குள்ளே போகலாம். இங்கே ஒரு பிள்ளையார் கோவில் இருக்குது. அதுக்கு ஆப்போசிட்லேயே அக்னி தீர்த்தம். ஸோ இங்கே தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, லைஃப்பில் இருக்க நெகட்டிவ் வைப்ஸ் எல்லாமே டெலீட் பண்ண ஒரு ஸ்பிரிச்சுவல் ரீசெட் பாயிண்ட் மாதிரி தான். அடுத்ததான் மனசில் இருக்க ஸ்ட்ரெஸ், கோவம், நெகட்டிவிட்டி இது எல்லாத்தையும் இந்த நெருப்புலிங்கம் எரிச்சிடும். மனசு பியூர் ஆகணும்னா இங்கே கொஞ்சம் நேரம் நில்லுங்க. கொஞ்சம் தூரம் வந்தாலே உலகமே போற்றும் ஸ்ரீ ரமணா ஆசிரமம் வந்துடும். நைட் டைமில் இங்கே பார்க்க எவ்வளோ அமைதியாக இருக்குது பாருங்களேன். ரமணா மகர்ஷி வாழ்ந்த இடம்தாங்க இது. நான் யார் அப்படின்னு தன்னை தானே அறிய சொன்ன மகான் தாங்க அவர். உள்ளே போக முன்னாடியும் பரவாயில்ல, ரொம்ப இருட்டாக இருக்குது, வெளியில் நின்று ஒரு வணக்கமாச்சும் வச்சுட்டு கிளம்பலாங்க. கிரிவலமில் ரியல் எனர்ஜி பூஸ்டர் என்னன்னு கேட்டிங்கன்னா டீ தாங்க. ஒரு டீ குடித்தாதான் நெக்ஸ்ட் லிங்கம் ரீச் ஆகிற மாதிரி நமக்கே ஒரு ஃபீல் வந்துடும். அதுக்கப்புறம் நிறைய ஃப்ளவர் ஷாப்ஸ்லாம் இருக்குது. ஸோ உங்களுக்கு எதனா ஃப்ளவர்ஸ் வேணும்னா நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிகிட்டே போகலாம். ருத்ராட்சா ஷாப்ஸ் கூட நிறைய இருக்குங்க. ருத்ராட்சா வாங்கினா இமிடியேட்டாக டிஓடி லெவல் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. பட் நான் வாங்கி பார்த்ததில்ல. நீங்கள் வாங்கி ட்ரை பண்ணிங்கன்னா எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் அதையும் தாண்டி போனோன்னா நம்ம ரியல் ஹைட்ரேஷன் ஸ்பான்சர் வந்துடுறாங்க. அதுதான் என்னென்னா இளநீர். ஸோ கிரிவலமுக்கு நேச்சுரல் எனர்ஜி ட்ரிங்க் இது தான். நாங்கள் நைட்டில் வந்ததுனால இளநீர் குடிக்க முடியல. பட் டே டைமில் வந்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததாக யமலிங்கம். நம்ம எல்லாருக்கும் சாவை பற்றின ஒரு சின்ன பயம் இருக்கும்ல, அந்த பயத்தை போக வைக்க தான் யமலிங்கம் இருக்காரு. லைஃப்பில் எதுக்கும் பயப்படாதீங்க. பயப்படாமல் இருக்க இவரை வேண்டிக்கோங்க. ட்ரிங்கிங் வாட்டர் ஃபெசிலிட்டிஸ், ரெஸ்ட் ரூம் ஃபெசிலிட்டிஸ் அந்த மாதிரி எல்லாமே நமக்கு இங்கே அவைலபிளாக இருக்குது. எப்போது கிரிவலம் போனாலும் நோ வரிஸ், நீங்கள் தைரியமாக சேஃபாக போயிட்டு வரலாம். யாருக்கெல்லாம் காரப்பொரி பிடிக்கும்னு தெரியல, பட் என்னோடய ஃபேவரட் அது. போகிற வழியிலலாம் காரப்பொரி கடையாக இருக்குது. இறங்கி சாப்பிட்டு போகணும் போலன்னு தான் ஆசையாக இருக்குது. ஆனால் ரொம்ப குளிராக இருக்குது. அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் போயிட்டே இருந்தால் சோடா கடையும் இருக்குது. இந்த நைட் டைமில் சோடா குடிக்க முடியாதுங்க, ரொம்ப சில்லுன்னு இருக்குது. ஃபேன்சி ஐட்டம்ஸ் நிறைய இருக்குங்க. ஸோ நம்ம பர்ச்சேஸ் பண்ணிகிட்டே போகலாம். ஹேண்ட் கிராஃப்ட்ஸ் ப்ராடக்ட்ஸ், பீங்கான் ப்ராடக்ட்ஸ் இது மாதிரி நிறைய இருக்குது. எல்லாமே நீங்கள் அப்படியே பார்த்துட்டே போகலாம். எனி டைம் பீப்புள் இங்கே கிரிவலம் போயிட்டே தாங்க இருக்காங்க. ஸோ யார் இருந்தாலும் எப்போ வேணாலும் இங்கே சேஃபாக போயிட்டு வரலாம். ஸோ சேஃப்டி இங்கே கண்டிப்பாக இருக்குது. நிறைய இடத்துல லொக்கேஷன் மார்க்ஸ் இருக்குது. ஸோ அதை யூஸ் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம் நீங்கள் இப்போதைக்கு எங்கே இருக்கீங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் போகிற வழியில் நிறைய ஹோட்டல்ஸ் இருக்குது. ஸோ ஃபுட் ரிலேட்டடாக உங்களுக்கு எந்த ப்ராப்ளம்ஸும் வராது. எங்கேனாலும் நீங்கள் இறங்கி சாப்பிட்டு போகலாம். நிருதிலிங்கம். லைஃப்பில் எப்போவுமே ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கா, நிருதிலிங்கம் இருக்காருங்க. இவர் ஈவில் ஐ மாதிரி. ஸோ உங்கள் பிரச்சனை எதுனாலும் அதை கம்ப்ளீட்டாக காலி பண்ணிவிடுவார். இந்த தரிசனம் உங்கள் லக்கையே மாற்றும். ஓகே, போகிற வழியில் திருநீர் அண்ணாமலையார் கோவிலும் இருக்குது.
இருக்குது. ஸோ இந்த கோவில் பற்றி ஒரு மிஸ்ட்ரி சொல்லணும் அப்படின்னா, இந்த கோவிலில் விபூதி வாங்கி பூசிக்கிட்டால் ஃபியர் கம்மியாகும்னு சொல்கிறாங்க. நெகட்டிவ் எனர்ஜி ரிமூவ் ஆகும், மைண்ட் கூட காமாக இருக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ இது சயின்டிஃபிக் ப்ரூஃப் இல்லைங்க, ஆனால் இது பீப்புளோட ஃபெய்த். அதுக்கு பக்கத்துலேயே உண்ணாமுலை அம்மன் கோவிலும் இருக்குது. ஸோ இங்கேயும் நம்ம தரிசனம் வாங்கிட்டு போயிட்டு சூரியலிங்கம். ஸோ சூரியலிங்கம் வந்து ஒன் ஆஃப் த அஷ்டலிங்கமில் ஒரு பவரான லிங்கம்னு சொல்லலாம். ஏன்னா இந்த லிங்கத்தை வழிபட்டோம்னா ஹெல்த் இம்ப்ரூவ் ஆகும், எனர்ஜி பூஸ்ட் வரும். ஸோ நமக்கு கான்ஃபிடென்ஸ் லெவலுக்குள்ளே இன்க்ரீஸ் ஆகுங்க. ஸோ ஸ்கின், ஐ சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம்ஸ் எல்லாமே இவரை ப்ரே பண்ணோன்னா எல்லாமே க்யூர் ஆகிடும்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. நிறைய சாய்பாபா கோவில் இங்கே பார்க்கலாம். நீங்கள் போகிற வழியில் ஒன்று ஒன்றா பார்த்துட்டே போங்க. அதுக்கு அடுத்ததாக வருணலிங்கம். இந்த ஜென்ரேஷனோட பிக்கஸ்ட் ப்ராப்ளம் ஹெல்த்து தான். வருணலிங்கம் உங்கள் பாடியில் இருக்க டாக்ஸின்ஸை நீக்கி கிட்னி ரிலேட்டட் மேட்டர்ஸ் எல்லாத்தையுமே வந்து கம்ப்ளீட்டாக க்யூர் பண்ணி ஹெல்த்தை சூப்பராக மெயின்டைன் பண்ண ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லுவாங்க. ஓகே, இதுதான் அடி அண்ணாமலையார் கோவில். ஸோ இந்த கோவில் வந்து அருணாச்சலேஸ்வரர் டெம்பிளுக்கு முன்னாடியே இருந்ததாக சொல்லிகிட்ருக்காங்க. ஸோ அதோட ஏஷியன்ட் ஃபார்ம் தான் சொல்கிறாங்க. ரொம்ப பழைய ஸ்தலம். ஸோ இங்கே வந்து ரொம்ப அமைதியாக இருக்கும் எப்போவுமே. இங்கே நீங்கள் தரிசனம் பண்ணிங்கன்னா அருணாச்சலேஸ்வரர் கோயிலில் எப்படி அந்த பிளெஸ்ஸிங் நமக்கு கிடைக்குதோ அதே பிளெஸ்ஸிங்க்கு ஈக்குவலாக இங்கேயுமே கிடைக்கும்னு சொல்லிகிட்ருக்காங்க. அடுத்ததாக வாயுலிங்கம். வாயுனா என்ன? காற்று. ஸோ மனசு காற்று மாதிரி பறக்க, மனசு அமைதியாக வாயுலிங்கமாக பார்க்க மறக்காதீங்க. பிரத்திங் ப்ராப்ளம்ஸ் இருக்கவங்களுக்கும் இது ஸ்பெஷல் ஸ்பாட் தான். அடுத்ததாக பார்க்க போகிறது சந்திரலிங்கம். ஸோ இந்த லிங்கத்தை வழிபட்டிங்கன்னா மைண்ட் காம் ஆகும், ஸ்ட்ரெஸ் ரெடியூஸ் ஆகும், நமக்கு எமோஷ்னல் பேலன்ஸ் நல்லாவே வரும், மென்டல் பீஸ் இங்கே கிடைக்கும். சந்திரன்னாலே ஒரு கூல்னஸ் அப்படிதாங்க. அடுத்ததாக ஒரு ஸ்பெஷலான லிங்கத்தை பார்க்க போகிறோம். அதுதான் நம்ம குபேரலிங்கம். இதுதான் நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச லிங்கம். ஏன்னு கேட்குறீங்களா? கேஷ் ஃப்ளோ அதிகமாகணுன்னாலும் சரி, பிஸ்னஸில் ப்ராஃபிட் வரணுன்னாலும் சரி, குபேரலிங்கம் கிட்ட அட்டென்ஸ் போட்டுருங்க. ஃபினான்ஸ் ப்ராப்ளம்ஸே உங்களுக்கு வராது. அது ரிலேட்டடாக இருக்கக்கூடிய எல்லா ப்ராப்ளம்ஸையும் சால்வ் பண்ணக்கூடியவர் தான் இவர். அதில் இவர் ரொம்ப எக்ஸ்பர்ட். ஒரு முக்கியமான இடத்துக்கு தான் வந்திருக்கோம். அதுதாங்க நம்ம இடுக்கு பிள்ளையார் கோவில். இங்கே ஒரு சின்ன சந்து மாதிரி இருக்கும், டனல் மாதிரி தான் இருக்கும் ஆல்மோஸ்ட். அது வழியாக நம்ம படுத்துக்கிட்டே உருண்டு வெளியே வரணும். இதுதான் டாஸ்கே ஆக்சுவலாக. அப்படி வந்தால் நம்ம கர்மா எல்லாமே போய் மறுபிறவி எடுத்த மாதிரி ஒரு ஃபீலிங் கிடைக்கும்னு சொல்லுவாங்க. பாடி பெயின் இருக்கவங்க, உடல் பருமன் இருக்கவங்க கூட ஈஸியாக உள்ளே போயிட்டு வெளியே வரலாமா. அவ்வளோ பவர்ஃபுல்லான இடம்னு சொல்கிறாங்க. ஸோ மறக்காமல் கிரிவலம் வரும்போது இந்த இடுக்கு பிள்ளையார் கோவிலை கண்டிப்பாக விசிட் பண்ணிவிட்டு போங்க. கடைசியாக நம்ம பார்க்க போகிறது தான் ஈசானிய லிங்கம். ஸோ எவ்ரிதிங் இஸ் காட் அப்படின்னு சொல்கிற இடம் தாங்க இந்த இடம். எல்லாத்தையும் தாண்டி மனசில் ஒரு நிறைவு கிடைக்கிற இடம் தான் இது. அவ்வளோதாங்க, ஃபைனலாக நம்ம கிரிவலத்தை கம்ப்ளீட் பண்ணியாச்சு. எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக, ரொம்ப ஒரு டிவைன் ஃபீலிங் இருந்துச்சு நிறையவே. ஸோ அண்ணாமலையாரோட ஆசீர்வாதம் எனக்கு கிடச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். நீங்களும் நம்புங்க. கண்டிப்பாக நீங்களும் கிரிவலம் போயிட்டு பாருங்கள். நைட் ரைட் போயிட்டு வந்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் வேலன் விலாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.